யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். இந்த பிராண சக்தியை வசப்படுத்தும் பொழுது அது வசமான பிறகு அந்த சக்தியாகப்பட்டது அதுவாகவே அது வசப்படக்கூடிய இடம் எங்கேன்னு கேட்டால் நம்ம தேகத்தில் இருக்கக்கூடிய பல சக்கரங்கள் இருக்கிற பல சக்தி மையங்கள் இருக்கிறது. இதை பற்றிலாம் நிறைய இப்பொழுது பேசப்படுகிறது நாட்டிலே, மலேசியா நாட்டில். நம் உடலில் பல சக்தி மையங்கள் இருக்கின்றன. 7 வகையான சக்தி மையங்கள் இருக்கின்றன. அதை சக்கராக்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இதில் முதன்மை வகிப்பது மூலாதாரம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்து சுவாதிஷ்டானம், மணிபுரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை, சகசிராரம் என்று சொல்லப்படுகிறது. இதில் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய சக்கரம், மிகவும் சக்தி வாய்ந்த சக்கரம், பிராண சக்தியை வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் பொருத்திய சக்கரம் என்று ஒன்று இருக்கிறது. மற்ற சக்கரத்தின் மூலமாக பிராணசக்தியை வசப்படுத்த முடியாது. இந்த பிராணசக்தியை வசப்படுத்தினால்தான் வாழ்க்கையில் நீங்கள் இந்த யோக சக்தியை முழுமையாக பயன்படுத்த முடியும், ஞான நிலையை அடைய முடியும், ஞான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் நம்ம தேகத்தில் இருக்கக்கூடிய சக்கரங்களில் ஒரே ஒரு சக்கரத்துக்கு தான் இந்த பிராண சக்தியை வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அந்த சக்கரம் தான் மணிப்புரக சக்கரம் என்று சொல்லப்படுகிறது. மிகவும் சக்தி வாய்ந்த சக்கரம். இந்த சக்கரம் நம்ம உடலிலே நாபி கவளம் என்று சொல்லப்படுகின்ற தொப்புள் பகுதியில் இருக்குது. அந்த சக்கரம், இந்த சக்கரத்தில் தான் பிராணசக்தியை வசப்படுத்த முடியும். அது துணை கொண்டு தான் இந்த பிராணசக்தியை வசப்படுத்த முடியும். இந்த மணிப்புர சக்கரம் துணை இல்லை என்றால் வசப்படுத்த முடியாது. வேறு எந்த சக்கரத்தின் துணை கொண்டும் பிராணசக்தியை வசப்படுத்த முடியாது. நீங்கள் இழுத்து விடக்கூடிய மூச்சு ஆகப்பட்டது இப்போ சாதாரண நிலையில் கூட அந்த மூச்சு அந்த மணிப்புர சக்கரத்தில் சென்று அடைந்த பிறகு தான் மறுபடியும் அது மூச்சு வெளிவருகிறது, போய் கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அந்த மூச்சில் இருக்கக்கூடிய அந்த பிராண சக்தியாகப்பட்டது வசப்படாமலே மூச்சோடு கலந்திருக்கிறது. அவ்வளோதான். இதை வசப்படுத்தக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும். இதற்கு முதலில் பிராண சக்தியை வசப்படுத்துவதற்கு பிராண சித்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த சித்தியை பெற்றிருக்க வேண்டும். மூச்சை வெறுமனே இழுத்துட்டீங்க, மூச்சை நிறுத்துவதனால் பிராண சக்தியை வசப்படுத்துவது ஆகாது, பிராண சக்தியை வசப்படுத்த முடியாது. அதற்கு அந்த சித்தி பெற்றிருக்க வேண்டும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.